ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸில் நான் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து விட்டுட்டு இருப்பேன். அதாவது டெக்ஸ்ட் அப்பர் கேஸு, லோவர் கேஸு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே நீங்களே கோ த்ரூ பண்ணினாவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸலில் இருக்கிற ஃபார்முலா டேப்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லையும் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிங்கனாவே அந்த சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். லைக் நான் எதை சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு டேட்டா செட்டை ரேப் பண்ணாவே போதும், அதை வந்து அவுட்புட் ஆகிட்டு தரும். லைக் ட்ரிம், கிளீன், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுக்கு வந்து அதிகமான பேராமீட்டர்ஸோ ஹார்ட் ஒர்க்கோ நீங்கள் போட தேவையில்லை. ஈஸியாக ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை போட்டு ரேப் பண்ணாவே உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக கவர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சீக்வன்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த இயரில் இருக்கிற எல்லா ஃப்ரைடேவும் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நீங்களே அதை டெரைவ் பண்ணுவீங்க. எப்படின்னு சொல்கிற பாருங்க, ஈக்குவல் டு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். சீக்வன்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரோ, காலம், ஸ்டார்ட், ஸ்டெப். இங்கே ரோஸ் வந்து ஸோ 10 ரோ 10 காலம் இருக்கிற ஒரு டேட்டா செட்டை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். லைக் அதுக்குள்ள என்ன வேல்யூ போடணும்னு இதுக்கு மேலே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 1 கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேல்யூ இன்க்ரிமெண்டல் ஆகணுன்றத நான் எத்தனை வேல்யூன்னு ஜஸ்ட் 1 கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற டேட்டா செட் எப்படி ஃபில் ஆகிருக்கு பாருங்க. 10 ரோவும் 10 காலமும் ஃபில் ஆயிருக்கு. இதுவே நான் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்தேன்னா இதோட இன்க்ரிமெண்டல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. 1 3 5 7 சொல்லிட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஈக்குவல் டு சீக்வன்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் 10 கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா அட் டிஃபால்ட் ஸ்டெப் வேல்யூ 1, ஸ்டார்ட் வேல்யூ 1 நீங்க நம்பர்ஸா கொடுத்தீங்கன்னா. ஸோ இந்த 10க்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன கம்மா கொடுத்தீங்கன்னா அந்த 10 வந்து காலம்க்கு இன்புட்டா மாறுது. அப்படி கிளிக் பண்ணனா எனக்கு அந்த 10 வந்து காலம்ல ஃபில் ஆகுது. ஸோ இதுல நியூமெரிக்கல் வேல்யூ தான் அப்டேட் பண்ணணும்னு இல்லை, டேட் வேல்யூ அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த 10 நான் ரிமூவ் பண்றேன். ஸோ ரோலே இருக்கட்டும். ஸோ கம்மா கொடுத்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0101 கொடுத்து 2026 கொடுக்குறேன். ஸோ இன்க்ரிமெண்டல் வேல்யூ எதுவும் கொடுக்கலனாலும் எனக்கு கரெக்டாக அந்த 10 டேஸ் வந்து கரெக்டாக கால்குலேட் ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூவே ஜஸ்ட் நான் 2 ஸ்டெப் கொடுத்தேன்னா எனக்கு ஜஸ்ட் நம்ம எப்படி நம்பர்ஸில் பார்க்கும்போது 2 ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி டேட்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இந்த இன்க்ரிமெண்டல் நடக்கும்னா நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நடக்கும். டேட்டும் ஒன் ஆஃப் த நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ 01/01/2026 போட்டால் இது டேட் தான். ஸோ இதுவே நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன். ரெஃபர் பண்ணிட்டு இதை நான் ஜென்ரலில் சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இதுவும் ஒன் ஆஃப் த நம்பர் தான். ஸோ இங்கே நான் இந்த வேல்யூவோட ப்ளஸ் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ +1ன்னே கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டேட் கிடைக்குது. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. ஜஸ்ட் இந்த நம்பரோட 1 இன்க்ரிமெண்ட் தான் அந்த நம்பர்ஸ். ஸோ அந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து இந்த நம்பரோட வேற டைமென்ஷனல் தான் டேட். ஸோ நீங்கள் அப்படிதான் இதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரில் இருக்கிற எல்லா ஃப்ரைடேவும் நான் வந்து டெரைவ் பண்ணி எடுக்கணும். திங்க் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ ஈக்குவல் டு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு எனக்கு நம்மளுக்கு தெரியும் 1 இயரில் 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியா இருந்தாலும் 365 டேஸ் டிவைட் பை 7னா ஸோ 52 ஃப்ரைடேஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு நல்லா தெரியும் இந்த இயரோட ஃபர்ஸ்ட் டே வந்து தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சீக்வன்ஸில் 10, கொடுக்குறேன். கம்மா எனக்கு எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகணும்னா 01/01/2026 கொடுத்துட்டு +1 கொடுக்கலாம் இந்த இயர்லேருந்து. ஏன்னா +1ன்றது ஃப்ரைடே. இல்லைன்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நான் கொடுத்துடலாம். இன்க்ரிமெண்டல் ஸ்டெப் வந்து 7 கொடுக்குறேன். ஸோ இது ஜஸ்ட் டேட் ஃபங்க்ஷன் தான், அந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ சேஞ்ச் பண்ண உடனே பாருங்க. ஸோ எப்பவுமே நம்ம டேட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். அப்படின்னா ப்ராப்பரா ஸோ டேட் ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்ணணும். லைக் ஈக்குவல் டு டேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இயர், மந்த், டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிஃபைன் பண்ணாதான் ஃபார்முலாக்கு தெரியும் அது டேட்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம அதை வந்து டபுள் கோட்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க எனக்கு எல்லா ஃப்ரைடேவும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இயரோட லைக் நான் 10 கொடுத்தனால 100 ஆகுது. ஸோ 10 × 5 கொடுத்தேன்னா ஸோ எங்கே முடியுதுன்னா எனக்கு 20 தான் எனக்கு ஐ மீன் 12th மந்த்ல 27 தான் கடைசி ஃப்ரைடே.
ஸோ நம்ம இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு கடைசியாக இருக்கிற வேல்யூவில் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டின்றது அதோட டேவை குறிக்கிறது, ஜஸ்ட் கமா கொடுத்து 0 கொடுத்தேன்னா சண்டே. செகண்ட் டே வந்து சண்டேவா? நம்ப முடியலையே. ஸோ என்னோட சிஸ்டம் வந்து யூஎஸ் டைமிங்கில் ரன் ஆகுது. ஸோ நான் 2 தான் கொடுத்துருக்கணும். ஸோ 2/1/2026 கொடுத்தேன்னா ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவாக இருக்கான்னு நான் செக் பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 10 போடுறேன். எனக்கு எத்தனை ஃப்ரைடேஸ் வருது? ஸோ 52 ஃப்ரைடேஸ் வருது. ஸோ எக்ஸாக்டாக 52 ஃப்ரைடேஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து எந்த டேல வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். லைக் இந்த டேக்கு முன்னாடி அடிச்ச ப்ரொடக்ஷனை ஃப்ரைடேல கன்சாலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நீங்க பண்றீங்கனாலும் ஸோ அப்போ நீங்க ஃப்ரைடேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொடக்ஷன்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, லைக் தடுமாறுவீங்க. வீக் டேஸ் ஃபங்க்ஷன்லயும் நீங்க இதை அச்சீவ் பண்ணலாம். பட் சீக்வன்ஸ்ன்றது ரொம்ப எஃபெக்டிவான ஃபங்க்ஷன் தான். அதுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் பார்த்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க அனலைஸ் பண்ணும்போது தான் சீக்வன்ஸோட மெயின் பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரிய வரும். நம்ம அப்டேட் பண்ண இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்றதுக்கு ஸோ நம்ம எடுத்திருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃப்ரைடே கரெக்டான வேல்யூஸ் தான். எப்பவுமே சரி, நம்ம ஒர்க் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா கொடுக்குற அவுட்புட் வந்து நம்ம பிளைண்டா நம்பவே கூடாது. அதை வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான். அது தப்புல இருந்தா நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.